Yes. First, let's begin. So, chapter of the name of the chapter in the board composition powers of the board. Sir, இவ்வளவு நேரம் நம்ம போர்டு படிச்சுட்டு இருந்தோம்ல அண்ட் ஸ்டார்டிங்ல we have told that எல்லா டெசிஷனுமே யார் தான் எடுப்பாங்க. எல்லா டெசிஷனுமே வந்து even the company is a legal separate legal entity but the decision will be taken by whom, but the decision will be taken by the board. கரெக்டா? ஏன்னா வந்து போர்டு தான் வந்து டெசிஷன் எடுக்கும், கம்பெனி டெசிஷன் எடுக்காது. கிளியர்? அண்ட் அந்த போர்டில் யார் மட்டும் தான் இருக்கணும்? ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் தான் இருக்கும். So these are the 2 points. Okay, fine. So இப்போ just to think the importance of this chapter, be in professional, be in education, that is உங்களோட say exam point of view as well as your exam point of view. Just think, because company cannot run like without its board of directors. Clear? So அப்போ what are all the procedural aspects and what are all the law relating to board is very very important to learn. சரியா? I just give you a brief example so that we can start. There is one company, okay, there is one company, அது வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரி. சரிங்களா? அது வந்து என்ன இண்டஸ்ட்ரி? அது வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரியில இருந்தது. அங்க வந்து 11 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருந்தாங்க. எத்தனை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருந்தாங்க? 11 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் டீம் ஏ டீம் பின்னு பிரிஞ்சுட்டாங்க. டீம் ஏ டீம் பின்னு பிரிஞ்சுட்டாங்க. ஸோ பிரிஞ்சுட்டு என்ன ஆச்சுன்னா, ஒரு அந்த டெசிஷன் எடுக்கிறது இட்ஸ் பிகம் வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் என்ன ஆச்சு, உங்களுக்கு பெரிய பெரிய டெசிஷன் எதனாச்சும் எடுக்கணும்னா அங்க வந்து வாட் ரெசல்யூஷன் யூ ஹவ் டு பாஸ் ஸ்பெஷல் ரெசல்யூஷன். யூ ஹவ் டு பாஸ் வாட்? யூ ஹவ் டு பாஸ் ஸ்பெஷல் ரெசல்யூஷன். கரெக்டா? ஸோ பட் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ண என்ன பண்ணணும்? 2/3 மேல இருக்கும். இங்க டீம் ஏ ஒரு இது சொன்னா டீம் பி ஒன்று சொல்ல மாட்டாங்க. லைக் டீம் ஏ ஒன்று ப்ரப்போஸ் பண்ணா டீம் பி அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ வாட் வில் ஹேப்பன்? எந்த விதமான பெரிய டிசிஷனும் எடுக்க முடியாது. பிகாஸ் ஒன்லி போர்ட் அப்ரூவல் இருந்தால் தான் எந்த விதமான பெரிய டிசிஷனா இருந்தாலும் இட் வில் கம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். கிளியர்? ஸோ அப்போ தட் மச் பவர் இட் ஹேஸ். எது? போர்ட். ஸோ அப்போ போர்டில் என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் இருக்குது, யார் யாரெல்லாம் போர்டில் இருக்கலாம், யார் யாரெல்லாம் இருக்கக்கூடாது, எப்போ டைம் லிமிட் என்னது, செபி கிட்ட என்ன பண்ணணும், எல்லோடைய ரெகுலேஷன் என்ன சொல்லுது, ஆல் தோஸ் திங்ஸ் வி வில் லேர்ன். அண்ட் திஸ் சாப்டர் இருக்குல்ல, திஸ் சாப்டர் ஐ வில் கால் இட் as a மேஜிக் பாக்ஸ். ஓகேவா சார்? மேஜிக் பாக்ஸ் என்ன சார்? லால எங்கேயாச்சும் எழுதியிருக்கானா? லால எழுதி கிடையாது. மேஜிக் பாக்ஸ் என்ன, யூ வில் பி ஹேவிங் சோ மெனி டவுட்ஸ் இன் யுவர் மைண்ட் அண்ட் இந்த எல்லா டவுட்டுக்குமே வந்து ஆன்சர் கிடைக்கும். சார் போர்ட் ஆஃப் டைரக்டர் சொன்னீங்க, மேக்ஸிமம் எத்தனை பேர் இருக்கணும்னு நீங்க சொல்லல. அப்புறம் வந்து எப்படி இண்டிவிஜுவலா எப்படி 100 வயசு தாத்தா கூட இருக்கலாமா? ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் யூ வில் பி ஹேவிங் டவுட். அந்த டவுட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் யூ வில் பி கெட்டிங் த ஆன்சர் இன் திஸ் சாப்டர். தட் இஸ் வை ஐம் காலிங் திஸ் சாப்டர் அஸ் மேஜிக் பாக்ஸ். பக்கா? வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்னெல்லாம் படிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் கம்பெனிஸ் ஆக்ட் வி வில் ஸ்டடி. ஃபர்ஸ்ட் ஆஸ் யூசுவல் கம்பெனிஸ் ஆக்ட் வி வில் ஸ்டடி. செக்ஷன் 149 வந்து டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். செக்ஷன் 149. எஸ் ரஷீத். Independent director. சூப்பர் ரஷீத், தட்ஸ் இட். வெரி குட். தென் இன்ட்ரடக்ஷன். ஸோ இன்ட்ரடக்ஷன் வந்து நான் அந்த கதை சொன்னது தான் இங்க இன்ட்ரடக்ஷனை கொடுத்துருக்காங்க. ஐம் நாட் கோயிங் இன் டு தட். இந்த நட்சல் என்னன்னா, தே ஆர் த ஒன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கார்பரேட் கவர்னன்ஸ். சிவனேஷ் இருக்கீங்களா? தே ஆர் த ஒன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட்? கார்பரேட் கவர்னன்ஸ். வீடியோ ஆன் பண்ணிட்டீங்களா சிவனேஷ்? வீடியோ ஆன் பண்ணுங்க. Yes, sir. எஸ் சார், எஸ். Sorry. அந்த ஃபீல் கிடைக்க மாட்டேங்குது சார். வேற Okay, sir. ஓகே சார். ஸோ ஆல்ரெடி சொன்னதுதான் கார்பரேட் கவர்னன்ஸ். கார்பரேட் கவர்னன்ஸ் என்ன நேற்று இவரு சார் சொன்னாரா? Yes, sir. எஸ். ஜிபிகா வீடியோ ஆன் பண்ணுங்க. ஸ்ரீஹரி சார் சொன்னாரா? ஸோ கார்பரேட் கவர்னன்ஸ் என்னதுன்னா வெரி சிம்பிள். யூ ஹேவ் டு டூ பிசினஸ் இன் அன் எத்திக்கல் வே. சரியா? யூ ஹேவ் டு டூ பிசினஸ் இன் வாட்? யூ ஹேவ் டு டூ பிசினஸ் இன் அ எத்திக்கல் வே. கிளியர்? புரியுது? ஜிபிகா இருக்கீங்களா? அது என்ன ஒருத்தர் ஆன் பண்ணா ஒருத்தர் ஆஃப் பண்ணிடுறீங்க, ஒருத்தர் ஆஃப் பண்ணா ஒருத்தர் ஆன் பண்ணிடுறீங்க. இந்த வீடியோ எல்லாரும் வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கே ஒரு இதுவா இருக்குது. Anyway, good, good. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம். இன்னும் பாராட்ட மெசேஜ் வேற என்ன? ஃபைன், லெட்ஸ் கண்டினியூ.
ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அட் த கேர் ஆஃப் கார்பரேட் கவர்னன்ஸ் ப்ராக்டிஸ் இன் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் விச் ஓவர்சீஸ் ஹவு த மேனேஜ்மெண்ட் சர்வ்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் த லாங் டர்ம் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். கிளியரா? அதாவது இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட வேலை என்னதுன்னா மேனேஜ்மெண்ட் வந்து ஒழுங்கா இருக்காங்களா, மேனேஜ்மெண்ட் வந்து ஒழுங்கா இருக்காங்களா, அவங்க வந்து எந்த வித ஃப்ராடும் பண்ணாம ஆர் தே கீப்பிங் தேர் தட் இஸ் லாங் டர்ம் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஆர் தே கீப்பிங் பை தேர் வேர்ட்ஸ். ஸோ லாங் டர்ம் ஸ்டேக் இன்ட்ரெஸ்ட் ஐ மீன் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து பாதிக்காத மாதிரி பாத்துக்கிறாங்களா, மெயினா அதுதான். அண்ட் தென் தே ஹாவ் டு கிவ் த கண்ட்ரோல், என்ன டைரக்ஷன்ல போகிறோம், தென் தே ஹாவ் டு கிவ் த கண்ட்ரோல், தே ஹாவ் டு பி த கண்ட்ரோல் பாயிண்ட். ஆல்சோ தே ஷுட் ப்ரொவைட் த சப்போர்ட் அண்ட் அட்வைஸ் டு த மேனேஜ்மெண்ட். தட்ஸ் இட். இதுதான் புரிஞ்சது. நவ் Section 2, subsection 10 already படிச்சிருந்தோம். Defines board of directors or board in relation to a company means collective body of directors of the company. ஸோ எல்லா டேரக்டரும் சேர்ந்து இருக்கிறது தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 5 பேர் 4 பேர் சேர்ந்து கம்பெனியில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தென் இன் தட் கேஸ் இனிஷியலாக ஃபர்ஸ்ட் குயிக்காக நான் கேட்கறது குயிக்காக பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் டேரக்டராக இருக்கலாம்? தட் இஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனியில் ஃபர்ஸ்ட் 3. வெரி குட் வெரி குட். தட்ஸ் இட். கிளியர்? ஓகே. அதே மாதிரி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல யார் மட்டும் தான் இருக்க முடியும்? இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் தான் இருக்க முடியும். இல்ல நான் வந்து வெளில போறேன் எல்எல்பி வச்சுக்கிறேன் அப்படின்னா நோ, தட் இஸ் நாட் பாசிபிள். கிளியர்? போர்டு கம்போசிஷன். ஸோ போர்டு கம்போசிஷன் ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் தான் இருக்க முடியும். ஒன்லி யார் மட்டும் தான் இருக்க முடியும்? ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் தான் இருக்க முடியும். அண்ட் இந்த சாப்டர்ல உங்களுக்கு வந்து யூ வில் பி கொஞ்சம் இந்த சாப்டர் ரொம்பவே ஈஸியா இருக்கும். த ரீசன் என்ன, கொஞ்சம் நிறைய இருக்கும் கண்டென்ட், பட் ரொம்பவே ஈஸியா இருக்கும். த ரீசன் பி இதுல பாதிக்கு பாதி பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் அர்லியர், டிஸ்கஸ் அர்லியர். சரியா? ஸோ அப்போ இது வரைக்கும் என்னது போர்டு வந்து இருக்கணும். அந்த போர்டோட வேலை என்னன்னா தே ஹேவ் டு என்ஷூர் தி கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அண்ட் தென் போர்ட் கம்போசிஷன் பத்தி இப்போ படிக்க போறோம். அந்த போர்ட் கம்போசிஷன்ல ஒன்லி யார் மட்டும் தான் இருக்கணும்? இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் தான் இருக்கணும். பக்கா யார் மட்டும் தான் இருக்கணும்? இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் தான் இருக்கணும். அண்ட் நவ் இப்போ என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் மினிமம் நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ். சார் மினிமம் நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ் எவ்வளவு இருக்கணும்? அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா 1 2 3. எத்தனை 3? 1 2 3. என்னது 1 2 3. சார் என்ன சார் 1 2 3 குழந்தைங்களா நாங்க அப்படின்னா 1 மீன்ஸ் செக்ஷன் 8 கம்பெனி. செக்ஷன் 8 கம்பெனில சாரி நாட் செக்ஷன் 8 கம்பெனி 1% கம்பெனில மினிமம் ஒரு டேரக்டர் இருக்கணும். 1% டேரக்டர் ஓபிசில மினிமம் ஒரு டேரக்டர் இருக்கணும். பிரைவேட் கம்பெனில மினிமம் 2 டேரக்டர் இருக்கணும். பப்ளிக் கம்பெனில மினிமம் 3 டேரக்டர் இருக்கணும். எத்தனை? மினிமம் 1 2 3. ஓபிசி அப்கோர்ஸ் 1, பிரைவேட் கம்பெனி 2, பப்ளிக் கம்பெனி ஆப்வியஸ்லி 3. பக்கா. சார் மினிமம் சொன்னீங்க, மேக்ஸிமம் எவ்வளவு சார் இருக்கணும்? மேக்ஸிமம் 15 இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கணும்? 15 இருக்கணும். பக்கா எதுலயா இருந்தாலும் சரி மேக்ஸிமம் 15 இருக்கணும். தென் another question. நான் கொஸ்டின் கேட்கிறேன், திங்க் லாஜிக்கலி அண்ட் டெல். ஓகேவா? அண்ட் யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் திஸ். சார் லால 15 எழுதி இருக்கே, 15க்கு மேல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்க முடியுமா? இருக்கலாம் சார். எப்படி முடியும் சார். அதுதான் லால ஆர்டிகல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு வேற லெவல் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஹட்ஸ் ஆஃப். குட் ஷாலினி, வெரி குட் வெரி குட். ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட் யூ வில் ஆன்சர். சூப்பர். ஸோ தட்ஸ் இட். இப்போ உடனே யார் வந்துருவா? இந்த 3 2 1 எல்லாம் வந்துருச்சு. இது வந்து ஜென்ரலா இருக்கு. இது வந்து என்னது? சரி யூ திங்க் இன் தட் வே. ஓகேவா? இன் வாட் வே யூ கேன் திங்க்னா ஜென்ரலா இந்த கம்பெனில வந்து இந்த சிஎஸ்சிஎம்ஐ பசங்க படிக்கிறது நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டா படிக்கணும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்னவோ அப்ளிகபிள், எல்ஓடிஆரும் அப்ளிகபிள். என்னவோ அப்ளிகபிள், எல்ஓடிஆரும் அப்ளிகபிள். செபி regulations also will be applicable to us. Clear? Yes, sir. Okay. So in this case, what will செபி ரெகுலேஷன் உடனே செபி ரெகுலேஷன் என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்றாங்க? The board of directors of கொஞ்சம் ஜூம் பண்றீங்களா? கொஞ்சம் ஸ்கிரீன் ஜூம் பண்றீங்களா? கொஞ்சம் ஓகே. ஓ ரொம்ப சின்னதா தெரியுது இல்ல. நேத்து யாரோ சொன்னாங்க. நான் தான். நீங்க தானா? இப்போ ஓகேவா? வெரி எஸ் சார். ஓகே. ஃபைன். கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இது ஓகேவா இந்த சைஸ்? எஸ் சார். சோ இப்போ செபி உடனே என்ன சொல்றேன், எல்ஓடிஆர் என்ன சொல்லுது? டாப் 1000 listed company that is with effect from 1st April 2019 and top 2000 listed companies from 1st April 2020 இருந்ததுன்னா தென் மினிமம் எவ்வளவு இருக்கணும்? மினிமம் 6 டைரக்டர்ஸ் இருக்கணும். மினிமம் எவ்வளவு இருக்கணும்? 6 டைரக்டர்ஸ் இருக்கணும். யாருக்கு? டாப் 2000 listed கம்பெனிக்கு. எத்தனை? டாப் 2000 listed கம்பெனி. இப்போ ஷாலினி 2000 listed கம்பெனி சொல்லிட்டோம். எதை வச்சு தான் நம்ம 2000 listed கம்பெனின்னு டிசைட் பண்ணுவோம்? ஐ மீன் ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க, someone will answer no. எஸ் ரஷீத். 2000 listed கம்பெனி அந்த கிரைட்டீரியா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? 2000 listed கம்பெனி அப்படின்றது எப்படி வந்து ஏபிசி ஆர்டர்ல வந்து லிஸ்டட் எஸ் லிஸ்டடா கேபிட்டல் மார்க்கெட்டைசேஷன்ல அப்படியே கோரஸ் ஆன்சர் வருது. வாட் எல்ஸ் கேன் மோட்டிவேட் தென் திஸ்? ஓகேவா? ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த டாப்
கிரைட்டீரியா வந்து செலக்ட் பண்ணுவாங்க. டாப் 2000 டாப் 1000 அது எது கிரைட்டீரியா பேஸ் பண்ணினா மார்க்கெட் கேபிடலைசேஷன். மார்க்கெட் கேபிடலைசேஷன் என்னன்னா அன்னைக்கு டேட்ல மார்க்கெட் கரண்ட் மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு இருக்குது, மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு போகுது, இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு, இது மல்டிப்ளை பண்ண வருதாங்க மார்க்கெட் கேபிடலைசேஷன். இதுல டாப் 2000 வந்து தே வில் செலக்ட். அந்த டாப் 2000 தான் வந்து will be called as 2000 டாப் 2000 லிஸ்டட் கம்பெனிஸ். பக்கா. இப்போ இந்த 2000 லிஸ்டட் கம்பெனில இருக்கிறவங்க, இந்த 2000 லிஸ்டட் கம்பெனி என்ன பண்ணணும், மினிமம் 6 டேரக்டர்ஸா இருக்கணும். சரி, கம்பெனிஸ் ஆக்ட்ல வந்து 3 தானே இருக்குது, கம்பெனிஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க அதுக்கு மேல, புரியுதா? அதுக்கும் சோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பெனிஸ் ஆக்ட் வந்து இருக்குது அப்படின்னா இட்ஸ் இந்த இது வந்து எல்ஓடிஆர் இருக்குல்ல, செபி எல்ஓடிஆர், அது வந்து ஐ விக்ரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கும் மேல. ஓகேவா? ஸோ எப்பவுமே ஒரு அப்பர் பெனிஃபிட் அப்பர் லிமிட் இருந்துட்டே இருக்கும். இப்போ இதே ப்ரொடியூசர் கம்பெனி இருந்துச்சுன்னா, சார் அது என்ன சார் ப்ரொடியூசர் கம்பெனி, மூவி தயாரிக்கிற கம்பெனி ப்ரொடியூசர் கம்பெனி அப்படின்னா, இன்னும் ப்ரொடியூசர் கம்பெனி என்னதுன்னா இட் ஹாஸ் அ ஃபீச்சர், ஜஸ்ட் ஐம் நாட் கோயிங் டீப் இன்டு இட். சரியா? ப்ரொடியூசர் கம்பெனி என்னன்னா, ப்ரொடியூசர் கம்பெனி மீன்ஸ் அ கம்பெனி விச் இஸ் இன்கார்பரேட்டட் ஆஸ் அ கம்பெனி. அதுல வந்து என்ன ஃபீச்சரும் இருக்கும், என்ன ஃபீச்சரும் இருக்கும்னா கம்பெனி ஃபீச்சரும் இருக்கும். லிசன் கேர்ஃபுல்லி, கம்பெனி ஃபீச்சரும் இருக்கும், கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட ஃபீச்சரும் இருக்கும். ரெண்டும் கலந்த கலவை தான் இந்த ப்ரொடியூசர் கம்பெனி. சரிங்களா? ரெண்டும் கலந்த கலவை தான் என்னது இந்த ப்ரொடியூசர் கம்பெனி. நவ் இந்த ப்ரொடியூசர் கம்பெனில எவ்வளவு சார் இருக்கணும்னா மினிமம் 5 டேரக்டர் இருக்கும். மினிமம் எவ்வளவு இருக்குன்னா 5 டேரக்டர் இருக்குன்னா நாட் மோர் தென் 15. இவங்களுக்கு வந்து அப்பர் லிமிட் எல்லாருக்குமே 15. அப்பர் லிமிட் எல்லாருக்குமே 15. பக்கா? டவுட் இருக்கு இது வரைக்கும்? வெரி குட். இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ், மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கணும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்து 15 இருக்கணும். எவ்வளவு இருக்கணும், maximum number of directors should be 15. ஓகேவா? இஃப் யூ வாண்ட் யூ கேன் அப்பாயிண்ட் மோர் தென் 15 ஆல்சோ. ஆஸ் நீங்க கோரஸா சொன்ன மாதிரி அதுக்கு என்ன பாஸ் பண்ணணும், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். வாட் யூ ஹேவ் டு பாஸ், யூ ஹேவ் டு பாஸ் த ஸ்பெஷல் ரெசல்யூஷன். பக்கா? கிளியர்? அவ்வளவு. வெரி குட். இப்போ இதுக்கு உடனே யார் வந்துருவா, ரஷிதோட ஃபேவரட் செக்ஷன் 8 கம்பெனி. ஸோ செக்ஷன் 8 கம்பெனிக்கு இந்த 15 டேரக்டர்ஸ் அந்த கண்டிஷன் அப்ளிகபிள் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாம கூட யூ கேன் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ். இது யாருக்கும் அப்ளிகபிள், யாருக்கும் அப்ளிகபிள், கவர்மெண்ட் கம்பெனிக்கும் அப்ளிகபிள், செக்ஷன் 8 கம்பெனிஸ்க்கும் அப்ளிகபிள். கிளியர்? ஈஸி. சிவனேஷ் காட் இட்? ஜிபிகா காட் இட்? எஸ் சார். எஸ் சார். ஓகே சார். ஃபைன். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ் படிச்சிடும். இப்போ என்னென்ன படிச்சோம், குயிக்கா ரீகால் அண்ட் குயிக்கா டக்கு கூட ரீகால் பண்ணிக்கோங்க. ஷாலி லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட், டேரக்டர்னா யாரு, கார்பரேட் கவர்னன்ஸ்க்காக he has to ensure the corporate governance, point number 1, and he has to give advisory, direction, the decision and all he has to take, point number 2. Then point number 3, minimum directors எவ்வளவு இருக்கணும், 1 2 3, OPC ல 1, then private company 2, public company 3. இந்த கண்டிஷன் இது வந்து டாப் 1000 இல்ல டாப் 2000 லிஸ்டட் கம்பெனியா இருந்தா தென் மினிமம் 6 டேரக்டர்ஸ் இருக்கணும். எத்தனை டேரக்டர்ஸ் இருக்கணும், மினிமம் 6 டேரக்டர்ஸ் இருக்கணும். ப்ரொடியூசர் கம்பெனியா இருந்தா எத்தனை பேர் இருக்கணும், 5 பேர் இருக்கணும். எத்தனை பேர் இருக்கணும், 5 பேர் இருக்கணும். இது எப்படி சார் ஞாபகம் வச்சு ப்ராப்பர் அப்படின்னா 1 2 3 4 5 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது 1 2 3 இந்த ப்ரொவிஷன் படிக்கும் போதுல 1 2 3 4 5 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 1 2 3 4 5 6. இப்போ இந்த கவுண்ட் இருக்குதுல்ல, இப்போ இந்த கவுண்ட்டும் ஒரு விஷயமும் மேட்ச் ஆகும். ஜஸ்ட் இமேஜின், give you 10 seconds. இப்போ நான் 1 2 3 4 5 6 சொன்னல, இப்போ நான் இந்த கவுண்ட்டும் இன்னொன்னு நம்ம கிளாஸ்ல வந்து மேட்ச் ஆகும். 6 வாட்டி வந்து ஷாலினி கொட்டாய் விட்டாங்க. வீடியோ ஆஃப் பண்ணுறீங்க. ஸோ 1 2 3 4 5 6. 1 வந்து ஒரு டேரக்டர் இருக்கணும் ஆஃபீஸில், 2 வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி டேரக்டர்ஸ் இருக்கணும், 3 வந்து பப்ளிக் கம்பெனியில் இருக்கணும், 4க்கு எதுவும் கிடையாது, 5 வந்து என்னது ப்ரொடியூசர் கம்பெனி, 6 வந்து டாப் 2000 லிஸ்டட் கம்பெனி பை மார்க்கெட் கேபிடலைசேஷன். பக்கா சார்? இப்போ 1 2 3 4 5 6 கேட்டால் இதுதான் ஞாபகம் வரணும். ஓகே சார். சார் 7 சொன்னா என்ன ஞாபகம் வரணும்? அப்போ 1 2 3 4 5 7. 7 என்ன லிமிட், மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் பப்ளிக் கம்பெனி. ஓகேவா? இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு திஸ், பட் 7 நீங்க அப்படி லிங்க் பண்ணிக்கலாம். கிளியர்? ஓகே, வெரி குட். தட்ஸ் இட். ஸோ மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 15 இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கணும், மேக்ஸிமம் 15 இருக்கணும். பட் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி நீங்க ஏற்றுறது தாராளமா ஏற்றிக்கலாம். இந்த ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுற இந்த கண்டிஷனே யாருக்கு அப்ளிகபிள் கிடையாது, கவர்மெண்ட் கம்பெனிக்கும் அப்ளிகபிள் கிடையாது, பிரைவேட் கம்பெனிக்கும் அப்ளிகபிள், சாரி செக்ஷன் 8 கம்பெனிக்கும் கிடையாது. தட்ஸ் இட். ஈஸி. தட்ஸ் இட். ஸோ நம்பர் ஆஃப் டைரக்டர் ஃபாலிங் பிலோ மினிமம். இப்போ திடீர்னு இப்போ சொல்ல முடியாது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாப் 2000 லிஸ்டட் கம்பெனி இருக்கு, அசியூம் அங்க வந்து 6 டேரக்டர்ஸ் தான் இருக்காங்க. எத்தனை டேரக்டர்,
6 டைரக்டர் இருக்காங்க. ஆப்வியஸ்லி தேர் கம்ப்ளைங் வித் ப்ரொவிஷன்ஸ். ஏன்னா ப்ரொவிஷன்ஸ்ல எவ்வளவு இருக்கணும்? 6 டைரக்டர் இருக்கணும். திடீர்னு வந்து ஏதோ ஒன்று சம்பவம் நடந்தது. ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருது. அதனால என்ன ஆகிடுது? ஒரு டைரக்டர் வந்து இது ரிசைன் பண்றோ இல்ல வந்து பர்மனண்டாவே வந்து அர்த்த விட்டு ரிசைன் பண்றாரு அப்படின்னா, இன் தட் கேஸ் வாட் வில் ஹேப்பன்? அந்த மினிமம் ஆல்டர்னேட் டைரக்டர். அல்டர்னேட் டைரக்டர் எப்போ வரும்? ஆல்டர்னேட் டைரக்டர் ஊரை விட்டு போகும்போது தான் வரும். பாத்துக்கோங்க, எங்க வீட்டை வந்து உங்க வீடு மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கம்பெனி வந்து நீ என்ன மாதிரியே நீ பாத்துக்கோ அப்படின்றது. அதுவும் 3 மாசத்துக்கு தான். அதுவும் அவன் வந்து திரும்பி வந்துட்டா அப்ளிகபிள் கிடையாது. ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. இங்க ஒரு டைரக்டர் இல்ல, மினிமம் 6 இருக்கணும். டக்கு வந்து 5 ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும்ன்றது தான் இந்த பாயிண்ட். If strength of directors falls below statutory minimum prescribed in the act. So இந்த ஆக்ட்ல ஆர்டிகல்ஸ், ஆக்ட்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஜெனரலா 3, பட் வந்து லிஸ்டட் கம்பெனி வந்து 6. இது இல்லாம நீங்க ஆர்டிகல்ஸ்ல வேற எதனா எழுதிருந்தீங்கன்னா மினிமம் வந்து 10 பேர் இருக்கணும் அப்படின்னு எழுதிருந்தீங்க, தாராளமா அதை ஃபாலோ பண்ணணும். தென் the decision taken shall be valid. சாரி, shall not be valid. இப்போ ஆர்டிகல்ஸ்ல வந்து நாட் ஆர்டிகல்ஸ், நம்ம இந்த லிஸ்டட் கம்பெனி எக்ஸாம்பிள் எடுப்போம். லிஸ்டட் கம்பெனில 6 பேர் மினிமம் இருக்கணும்ன்றாங்க, சரிங்களா? ஆனா திடீர்னு அந்த 6 கீழே குறைஞ்சிட்டாங்க. ஒரு டைரக்டர் வந்து எது ரிசைன் பண்ணிட்டாரோ இல்ல வந்து அவர் வந்து பர்மனன்ட்லி பாஸ்ட் அவே அப்படின்னா, பாஸ்ட் அவேனா பர்மனன்ட்லி தான், பாஸ்ட் அவே அப்படின்னா, இன் தட் கேஸ் வாட் வில் ஹேப்பன்? இன் தட் கேஸ் அந்த 5 பேரோட இருக்கிற டெசிஷன் எல்லாமே வந்து நாட் அட் ஆல் வேலிட். நாட் அட் ஆல் என்னது? வேலிட். இட் இஸ் வாய்ட். பக்கா. அது கீழே குறைஞ்சிங்கன்னா தென் நீங்க அதுக்கப்புறம் குறைஞ்சிட்டு இருக்கிற டெசிஷன் எல்லாமே வந்து இன்வாலிட் தான். கிளியர்? வெரி குட். தென் போர்ட் கம்போசிஷன் லிஸ்டட் என்டிட்டிஸ். போர்ட் கம்போசிஷன் வாட்? அதுக்கப்புறம் இந்த பாயிண்டே முடியல. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இந்த ஆர்டிகல்ஸ் பிரிஸ்கிரைப் ஃபார் ஹையர் லிமிட் ஆஃப் குவாரம் தன் த நம்பர் will have to be complied with, then you have to do that. அந்த ஒரு பாயிண்ட். if the number of directors as per statute limit but less than articles, then also decision taken valid of simple what they are trying to say அப்படின்னா, அதுக்கு கீழே குறைஞ்சதுன்னா then the decision will be invalid. அவ்வளவுதான். அதே மாதிரி குவாரமும் வந்து ஆர்டிகல்ஸ்ல ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னா தென் ஆர்டிகல் சொல்றதான் ஃபாலோ பண்ணணும். குவாரம் எவ்வளவு இருக்கணும்? சிவனிஷ் டக்குனு குவாரம் ப்ரொவிஷன்ஸ் ரிகால் பண்ணுங்க. எஸ் குவாரம் ம் செக்ஷன் எழுதுறீங்களா? எஸ் ரஷீத். 1000 இருந்தா 5 members இருக்கணும். 1000 மேல இருந்தா 1000 to 5000 இருந்தா 15. 1000 to 3000. 3000 1000 to 5000 15 5000 3000 வரே வராது சார். அப் டு 1000. 1000க்கு மேல 1000 கீழே. அதான் சொன்ன, காத்து மேல காத்து கீழே காத்து சைடு, அந்த மாதிரி தான். அதுதான் குட் 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 ரஷீத். டக் டக் டக்குன்னு ரீகால் பண்றீங்க. வெரி குட் 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 ரெஸ்பான்ஸ் யோனிஷ். தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ இன் தட் கேஸ் தென் யூ ஹவ் டு குவாரம் அதே மாதிரி வந்து 15 இருக்கணும்ன்றாங்க. நீங்க வந்து இல்ல 30 இருக்கணும்ன்ற ஆக்ட்ல வந்து 5000 பேருக்கு மேல இருந்தாங்கன்னா குவாரம் வந்து மினிமம் 15 இருக்கணும்ன்றாங்க. பட் ஆர்டிகல்ஸ் நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னா ஆர்டிகல்ஸ்ல வந்து இல்ல குவாரம் வந்து 25 இருக்குன்னு எழுதிருந்தா நீ ஹவ் டு கம்ப்ளை வித் ஆர்டிகல்ஸ் ஒன்லி, நாட் வித் த ஆக்ட். சரியா? ஸோ த லாஜிக் இஸ் சரி. ஒரு இடத்துல நீங்க வந்து ஆர்டிகல் சொல்றது கேட்க கூடாதுன்றீங்க, ஒரு இடத்துல நீங்க ஆர்டிகல் சொல்றதுதான் கேட்கணும். குவாரம்னா மினிமம் நம்பர் ஆஃப் பர்சன் ஷுட் பி பிரசன்ட் இந்த மீட்டிங். இப்போ ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல மினிமம் இத்தனை பேர் இருந்தா மட்டும்தான் அந்த மீட்டிங்கே நடத்த முடியும். இட்ஸ் லைக் வந்து ஷேர் ஆட்டோ, சரிங்களா? ஒரு 2-3 பேராச்சும் ஏறினாதான் ஷேர் ஆட்டோ எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் குவாரம். ஓகேவா? மினிமம் இத்தனை பேராச்சும் இருந்தா மட்டும்தான் வந்து அந்த மீட்டிங் வந்து நடத்துறதுக்கே வேலிட். அந்த டெசிஷன்லாம் ஃபர்கட். இந்த டெசிஷன் மீட்டிங் நடத்தலாம் அப்படின்றதுக்கே மினிமம் இத்தனை பேராச்சும் இருக்கும். அந்த எத்தனை பேர் அப்படின்றது தான் குவாரம். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 மெம்பர்ஸ், நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், அந்த கம்பெனியோட மெம்பர்ஸ் 1000 வரைக்கும் இருந்தாங்கன்னா தென் மினிமம் 5 பேராச்சும் இருக்கணும். எத்தனை பேராச்சும் இருக்கணும்? மினிமம் 5 பேராச்சும் இருக்கணும். இல்ல சார் 5000க்கு மேல அப்படின்னா தென் மினிமம் 15 பேராச்சும் இருக்கும். அப்படி இருந்தாதான் அந்த மீட்டிங்கே வந்து வேலிட். அப்படி இல்லைன்னா அந்த மீட்டிங் வந்து அட்ஜர்ன் ஆயிடும், போஸ்ட்போன் ஆயிடும். குட். ஸோ போர்டு கம்போசிஷன் இன் லிஸ்டட் என்டிட்டிஸ். போர்டு கம்போசிஷன் இன் லிஸ்டட் என்டிட்டிஸ் அகைன் இப்போ வந்துடும். உடனே என்ன வந்துடும்? லிஸ்டட் கம்பெனிஸ்ல என்னென்ன போர்ட் ஆஃப், உடனே லிஸ்டட் கம்பெனில யார் வந்துருவா? எல்ஓடிஆர் வந்துருவாங்க. கரெக்டா? லிஸ்டிங் ஆப்ளிகேஷன் டிஸ்க்ளோசர் ரெக்யர்மெண்ட் மேடம், ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஒன்ஸ் உங்க கம்பெனி லிஸ்டட் ஆயிட்டீங்கன்னா தென் உங்களோட சர்வைலன்ஸ் வந்து அதிகமாயிடும். அது வரைக்கும் உங்களோட ஆர்ஓசி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை செபி மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ செபி வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்காங்க. பிகாஸ் இந்த லிஸ்டட் கம்பெனி யாரோட மணி இன்வால்வ் ஆயிருக்கு? லிஸ்டட் என்டிட்டிஸ்ல பப்ளிக்கோட மணி இன்வால்வ் ஆயிருக்கு. அப்போ சர்வைலன்ஸோட
ஸ்டாண்டர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். தட் இஸ் த ரீசன். அதனாலதான் உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் கம்பெனில ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கு மேல எல்ஓடிஆர் சொல்லுவாங்க. கிளியர்? ஸோ எல்ஓடிஆர் வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகுது. ஏன்னா எல்ஓடிஆர் எல்லாருக்கும் அப்ளிக் வச்சுன்னா எந்த கம்பெனியும் தாங்காது. பிகாஸ் அவங்க பிசினஸ் பண்ணுவாங்க, இல்லை கம்ப்ளைண்ட்ஸ் பார்ப்பாங்க. லிஸ்டட் கம்பெனினா ஓகே, தே கேன் அஃபோர்ட் சிஎஸ் லைக் யூ அண்ட் தே கேன் பே யூ 1 lakh rupees. பட் சுட்டி சுட்டி குப்பன் லிமிடெட், சூப்பர் லிமிடெட்லாம் how they can manage. Then fine. So board of directors, board composition listed entities. இப்போ லிஸ்டட் என்டிட்டிஸ்ல எவ்வளவு இருக்கணும்? இது நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம். நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அந்த டேபிள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? நான் குயிக்கா ஒரு வாட்டி சொல்றேன், ஜஸ்ட் மண்டபத்தில் ஏற்றுக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட், board of directors have an optimum combination of executive and non-executive director. சார் எக்ஸிக்யூட்டிவ் நான் எக்ஸிக்யூட்டிவ்னா முதல்ல என்னது சார் அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்னா will take decision in the day-to-day life of the business. என்னது? எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் will take day-to-day life of the business. நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ன்றவங்க வந்து they will not involve in the operations but they will be in the board. அவங்க தான் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். அப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அங்க வந்து ப்ராப்பரான மிக்ஸ் இருக்கணும். என்ன மிக்ஸ் இருக்கணும்? எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், நான் எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டும் சேர்ந்த கலவையா தான் இருக்கணும். தனித்தனியா இருக்க கூடாது. ஃபுல்லா நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இல்ல ஃபுல்லா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அந்த மாதிரி இருக்க கூடாது. ஸோ தேர் ஷுட் பி ப்ராப்பர் மிக்ஸ். பக்கா ஆப்டிமம் காம்பினேஷன்னா அதுதான் ப்ராப்பர். ஆப்டிமம்னா ப்ராப்பர். கிளியர்? தென் with at least one woman director and not less than 50% of the board of directors shall comprise of non-executive director. So என்ன சொல்றாங்கன்னா LODR, listen carefully. LODR என்ன சொல்றாங்கன்னா, LODRல ஒரு நிமிஷம் பெட்டர் இதை நான் இங்கே எழுதுறேன் so that you can understand it use better. இங்க பாருங்க. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், அதுக்கப்புறம் வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், இது ரெண்டும் ப்ராப்பரா இந்த காம்போசிஷன் வந்து கரெக்டா இருக்கணும். சரிங்களா? என்னது? நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இருக்கணும், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இருக்கணும். இது ஒண்ணு. அண்ட் தென் அட்லீஸ்ட் ஒரு உமன் டைரக்டராச்சும் இருக்கணும். அட்லீஸ்ட் எவ்வளவு இருக்கணும்? அட்லீஸ்ட் 1 woman director should be there. அட்லீஸ்ட் 1 woman directorராச்சும் இருக்கணும். அண்ட் 50% என்னது? நாட் லெஸ் தென் 50% board shall consist of non-executive director. மினிமம் நாட் லெஸ் தென் 50%, அட்லீஸ்ட் 50% ஆச்சும் யார் இருக்கணும்? என்இடி இருக்கும். என்இடி என்னது? நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இருக்கும். பக்கா புரியுது? அப்போ ஒரு போர்டுன்னு ஒன்று இருக்குதுன்னா அதுல கம்போசிஷன்ல எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரும் இருக்கணும், நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரும் இருப்பாங்க. பக்கா புரியுது? அண்ட் அதுல மினிமம் 50% யார் இருக்கணும்? நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இருக்கும். வெரி குட், ஃபைன், தட்ஸ் இட். அதுதான் இந்த பாயிண்ட். நோ இதுவே வந்து போர்ட் ஆஃப் டாப் 500 லிஸ்டட் கம்பெனிஸ் வச்சுக்கோங்களேன், தென் அட்லீஸ்ட் 1 இண்டிபெண்டன்ட் உமன் டைரக்டர் இருக்கும். ஓகேவா? இது வந்து as per 2019. as per 2020ல என்ன சொன்னாங்கன்னா, then board of directors of top listed company at least have 1 independent women director. சார் ரெண்டுத்துலயும் ஒன்று தானே சார்? ரெண்டும் ஒன்று தான். கிளியர்? அப்போ டாப் 1000 லிஸ்டட் கம்பெனினா என்னது? டாப் 1000 லிஸ்டட் கம்பெனினா அதுல ஒரு உமன் டைரக்டர் இருக்குன்னா அந்த உமன் டைரக்டர் should be இண்டிபெண்டன்ட் டைரக்டர். சார் அப்போ இண்டிபெண்டன்ட் டைரக்டர்னா யாரு? செக்ஷன் 149 போய் படிக்கும். செக்ஷன் 149 போயிட்டு படிக்கும். பக்கா கிளாரிட்டி? போலாம் அடுத்து. வெரி குட். ஜிபிகா இருக்குங்களா? புரியுதா? வெரி குட் சார். Now, where the chairperson of a board வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். நான் என்ன சொன்னேன்? சேர்பர்சன் யாரா தான் இருப்பாங்க? சேர்பர்சன் வந்து டைரக்டரா தான் இருப்பாங்க. ஆல்ரெடி இந்த பாயிண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? டைரக்டர் வந்து அந்த டைரக்டர்ஸ்லாம் சேர்ந்து தான் சேர்மேனா எலெக்ட் பண்ணுவாங்க. யாரை எலெக்ட் பண்ணுவாங்க? சேர்மேனா எலெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ அந்த சேர்மேன் இருக்காரு இல்லையா, அந்த சேர்மேன் வந்து தேர் வில் பி 2 ஆப்ஷன். ஒன்னு அந்த சேர்மேன் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருப்பாரு, இல்லைன்னா நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? பிகாஸ் அந்த போர்டர் கம்போசிஷன் என்ன சொல்லிட்டேன்? போர்டர் கம்போசிஷன்ல யார் இருக்கணும்? எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், இண்டிபெண்டன்ட் டைரக்டர். இதுதான் 3. என்னது? போர்டுல யாரும் இருப்பாங்க, யாரும் இருக்கணும்? எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், இண்டிபெண்டன்ட் டைரக்டர். அப்போ இந்த 3 பேர்ல தான் ஒருத்தர் வந்து என்ன 3 பேர்ல இந்த 3 கேட்டகரியில தான் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? மீதி இருக்கிற டைரக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 15 டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னா அந்த 15 டைரக்டரும் சேர்ந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க? சேர்பர்சன் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த ஒருத்தர் மேபி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இல்ல மே நாட் பி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். தட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரும் இருக்கலாம், இல்ல நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரும் இருக்கலாம். சரியா? இப்போ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து சேர்மனா இருந்தா என்ன கண்டிஷன்? நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் சேர்மனா இருந்தா என்ன கண்டிஷன்? இந்த பாயிண்ட் தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங். ஈஸி பட் கன்ஃபியூசிங். கொஞ்சம் கரெக்டா கவனிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். இது இருக்கும் கதை புரிஞ்சுதா?
எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், இவங்க 2 பேர்ல தான் யாரோ ஒருத்தர் வந்து சேர்மேனா இருக்க போறாங்க. அப்படி சேர்மேனா வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் சேர்மேனா இருந்தா என்ன கண்டிஷன், நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் சேர்மேனா இருந்தா என்ன கண்டிஷன், அவ்வளவுதான் பார்க்க போறோம். இப்போ listen this carefully. Where the chairperson of the board, where a chairperson of the board is non-executive director அப்படின்னா, then at least 1/3 of the board of directors shall comprise of independent director. இப்போ எதை வச்சுதான் எதை டிசைட் பண்றாங்க, முட்டிக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறாங்க. எதை வச்சு எதை டிசைட் பண்றாங்க, சேர்மேன் வந்து யாருன்னு பாக்குறாங்க. சேர்மேன் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருந்தாங்கன்னா தென் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அட் மினிமம் போர்டோட இதுல 3ஆச்சும் இருக்கணும். அப்போ இங்க பாருங்க, இதுதான் வந்து ஃப்ளோ. நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து யாரா இருக்காங்க, சேர்பர்சனா இருக்காங்கன்னா தென் 1/3 ஆஃப் த டைரக்டர்ஸ் வந்து யாரா இருக்கணும், இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்கணும். அவ்வளவுதான், ஈஸி, கிளியர். தென் இப் சப்போஸ் non-executive director where and where the listed entity does not have a regular non-executive chairperson அப்படின்னா at least half of the board should comprise of independent directors. எக்ஸிக்யூட்டிவ் தட் இஸ் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இல்ல, நான் எக்ஸிக்யூட்டிவ் இல்ல அப்படின்னா தட் இஸ் நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்பர்சன் வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கிடையாதுன்னா தென் half ஆஃப் த போர்டு வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் வச்சிருக்கணும். புரியுதா? சார் இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது, எக்ஸாம்ல வந்து நாங்கள் உள்டாவே எழுதிட மாட்டோமா அப்படின்னா, நான் இப்போ இதுக்கான லாஜிக் சொல்றேன். இந்த லாஜிக் புரிஞ்சுக்கோங்க, எக்ஸாம்ல தப்பு பண்ண மாட்டேங்க. நான் listen this carefully, it will take 1 minute, and இந்த 1 minute நீங்க ப்ராப்பரா கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த தப்பு வந்து வராது. ஓகே ஓகே சார். சரி, நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரும் இண்டிபெண்டன்ட் டைரக்டருக்கும் ஒரு விஷயம் வந்து காமன். They will not take part in the operations directly. சரியா? எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் தான் ஆபரேஷன்ஸ்ல they will take part. கரெக்டா? அப்படி இருக்கும் பொழுது யார் கொல்யூட் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது, யாரு வந்து கொல்யூட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குது, இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். சரிங்களா? அந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து கொல்யூட் பண்ணாம தலைமையிட்டம் அப்படின்னு கொட்டுறதுக்கு வந்து அதுக்காக தான் இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணிருக்கோம். சரியா? இப்போ யோசிங்களேன், லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இப்போ நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரே சேர்மேனா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரே சேர்மேனா இருக்காங்கன்னா எல்லா பெரிய பெரிய இதுவும் அவரை தாண்டி தான் போய் ஆகணும். என்னை தாண்டி தொடரா பார்க்கும் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பெரிய இது வந்து அவரை தாண்டி தான் போய் ஆகும். சரியா? எப்போ சேர்மேன் வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே ஹி இஸ் நாட் இன் டு த ஆபரேஷன்ஸ். அப்போ டு சம் எக்ஸ்டென்ட் ஹி வில் நாட் பி ஆக்டிங் அஸ் அன் பயஸ்டு. சரியா? புரியுது? அப்போ ஆல்ரெடி உங்களை தான் வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு இது இருக்குல்ல, ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் எக்ஸிக்யூட்டிவ் தான் சேர்பர்சனா இருக்காங்க. நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் தான் வந்து சேர்பர்சனா இருக்காங்க. ஸோ அவர் கொல்யூட் பண்றதுக்குள்ள சான்ஸ் வந்து கம்மி. அப்போ போர்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் 1/3 இருந்தா போதும். ஏன், ஆல்ரெடி தான் அங்க ஒருத்தர் வந்து சேர்பர்சனா இருக்காருல்ல, சேர்பர்சன் தான் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ல. புரியுதா? அதனால இங்க இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸோட பொசிஷன் கம்மி வென் கம்பேரிங் டு நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து சாரி சேர்பர்சன் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ல இல்ல அப்படின்னா half இருக்கணும், இருந்தா வந்து 1/3 இருக்கணும். சரி, இந்த நம்பர்ஸ் சொல்லுங்க so that we can understand easily. அப்படின்னா 1/3 ஃபார் எக்ஸாம்பிள் போர்ட்ல வந்து 12 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேர் இருக்குங்க? 12 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் சேர்மேன் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருந்தா, சாரி சேர்மேன் வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருந்தா, யாரு சேர்மேன் வந்து நெட்டா இருந்தா தென் எத்தனை பேர் இருக்கணும்? எஸ் சார்மேன். சேர்மேன் வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருந்தா இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் எத்தனை பேர் இருக்கணும்? 4 சார்? எக்ஸாக்ட்லி மேடம், 4. ஓகேவா? இதுவே வந்து சேர்பர்சன் வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கிடையாது. அப்ப எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருக்காங்கன்னா இந்த கேஸ் எவ்வளவு பேர் இருக்கணும் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ்? 6. அவ்வளவுதான் மேடம். இப்ப பாருங்க, இப்ப இதை கொஞ்சம் ஒழுங்கா பாருங்க. 12 பேர் இருக்காங்க, அதோட சேர்பர்சன் தலை வந்து யாரு? தலை வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். ஓகேவா? ஆப்வியஸ்லி தென் ஹி வில் எக்ஸைஸ் சம் குட் அமௌண்ட் ஆஃப் கார்பரேட் கவர்னன்ஸ் தேன் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். சரிங்களா? அப்போ வந்து 4 பேர் இருந்தா போதும். ஏன்னா ஆல்ரெடி தான் இவங்களே ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு இவங்களே இருக்காங்க. யாரு? நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரே சேர்பர்சனா இருக்காங்க. ஸோ தேர் வில் பி ப்ரொடெக்ஷன். அப்ப எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் 4 பேர் இருந்தா போதும். யாரு? இண்டிபெண்டன்ட் டைரக்டர். சேர்பர்சன் வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இல்லைன்னா அப்போ வந்து லைக் அந்த கடிவாளம் வந்து கொஞ்சம் லூஸா இருக்குன்னு அர்த்தம். அந்த கடிவாளம் என்னது? கொஞ்சம் லூஸா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த கடிவாளம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போடுறதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா 6 பேர் இருக்கணும். தட் இஸ் half of the directors should be independent director. Logic understood? மறக்க மாட்டீங்களே? இல்ல அப்படியே சொக்குதே. புரியுதா? சிவனேஷ் got it?
ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுமா? எஸ் சார், எஸ் சார், கிளியர் சார். வெரி ப்ராப்ளம். ஷாலினி புரிஞ்சுதா? எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ரஷித், ஜீபிகா போலாமா? இந்த பாயிண்ட் தான் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் எக்ஸ்ட்ராவா தேவைப்படுது. வெரி குட். போலாமா? அடுத்து காப்பி பண்ணிக்கோங்க குயிக்கா. நோட் பண்ணலாமா யாராச்சும்? ஸ்கூல் மாதிரி தான். ஷால் ஐ ரப் த போர்ட்? வெரி கேரி. காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்க டக்குன்ட்டு. அது ஏன் கீழே நீங்க மல்டிப்ளை போட்டு வச்சிருக்கீங்க? இப்போ கிடையாது. சிவனேஷ் குட் மார்னிங். இல்ல இல்ல, அது புரியுது, எனக்கு கான்செப்ட் புரியுது. நான் Okay. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இல்ல, இல்லண்ணா. நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்னா இல்ல அப்படின்னா இந்த 6 பேராச்சும் வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்கணும். எஸ் எஸ். அவ்வளவுதான். காப்பி பண்ணியாச்சா? அழைச்சிட்டுமா? Got it? அடுத்தது இது வரைக்கும் முடிஞ்சது. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்டா போகலாம். வேற சேர்பர்சன் ஆஃப் த போர்டு வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்னா அட்லீஸ்ட் 1/3 ஆஃப் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் ஆஃப் இது நம்ம படிச்சிட்டோம். கிளியர்? அவ்வளவுதான். இப்போ இதுல இன்னொரு கண்டிஷன் வருது. நான் இப்போ நீங்களே ஆன்சர் சொல்லுங்களேன். இதுக்கு நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன். நான் ஒரு லாஜிக் நான் சொல்லிட்டேன். இப்போ யோசிங்க. ப்ரொவைடட் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் தான். என்னது? சேர்பர்சன் வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் தான். புரியுதா? சேர்பர்சன் இஸ் நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்பர்சன். ஆனா வந்து அவர் தான் ப்ரமோட்டர். அவர் தான் யாரு? ப்ரமோட்டர். இல்ல வந்து ப்ரமோட்டரோட ரிலேட்டிவ். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இந்த ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே பார்க்காதீங்க. ஷுவர் ஷார்ட்டா நீங்க ஆன்சர் பண்ண முடியும். சேர்பர்சன் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் தான் சார், நோ டவுட் இன் தட். ஆனா அவங்க வந்து யாரு? அவங்க தான் ப்ரமோட்டர். இல்ல ப்ரமோட்டரோட தட் இஸ் ப்ரமோட்டரோட ரிலேட்டிவ். சரிங்களா? இப்போ இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் இங்க எவ்வளவு இருக்கணும்? 1/3 இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல 1/2 இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆஃப் இருக்கணும். வெரி குட், தட்ஸ் இட். ஏன்? பிகாஸ் அங்க வச்சதே வந்து நீங்க ப்ரொடெக்ஷன், உங்களை வந்து ப்ரொடெக்ஷனை தான் வச்சேன். ஆனா வந்து நீங்களே வந்து யாரு? நீங்களே வந்து ப்ரமோட்டர்ல ப்ரமோட்டரோட ரிலேட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். தென் அப்போ என்ன பண்ணுவாங்க? சரிப்பட்டு வராதுன்னு தலைமையில ஒரு குட்டுறதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா இண்டிபெண்டன்ட் டைரக்டர் உட்கார வைப்பாங்க. பக்கா. சி இப்போ நான் வந்து ப்ரொவிஷனே எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆட்டோமேட்டிக்லி ஒரு ஏபிள் டு ஆன்சர். இப்போ இந்த ப்ரொவிஷன் போய் படிங்க, அதுதான் சொல்லியிருப்பாங்க. அட்லீஸ்ட் half ஆஃப் த போர்ட் ஷால் பி த டைரக்டர்ஸ். பக்கா. ஈவன் நானுமே இந்த பாயிண்ட் படிக்கல. லாஜிக் பிஹைண்ட் இட் சேம். ஸோ யூ வில் பி ஆன்சர் இட் கிளியர்லி. பக்கா. தட்ஸ் இட். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் வந்து உங்க கைக்குள்ள வந்துடும். பிகாஸ் வி ஆர் ஸ்பெண்டிங் ஆல்மோஸ்ட் வந்து பேக் டு பேக் அடிட்டு அடிக்கிறோம்ல. அதனால அப்படியே உங்களுக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ யூ வில் திங்க் இன் தட் வே. ஸோ இப்படி வந்தா இதுதானே வரணும், அதுதான் லாஜிக்கு. தட்ஸ் இட். வெரி. ஸோ அவ்வளோதான். அந்த ரிலேட்டட் ப்ரமோட்டருக்கான டெஃபினேஷன் இருக்குது. அது வந்து யூ கேன் கோ த்ரூ. இஃப் ப்ரமோட்டர் இஸ் லிஸ்டட் கம்பெனி டைரக்டர் அதர் தன் இண்டிபெண்டன்ட் இட்ஸ் எம்ப்ளாயி ஆர் நாமினி ஷால் பி டீம்டு டு பி ரிலேட்டட் டு இட். இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. இஃப் த ப்ரமோட்டர் இஸ் அன்லிஸ்டட் தென் எம்ப்ளாயிஸ் நாமினி ஷால் பி டீம்டு டு ரிலேட்டட் இட். கிளியர்? வேற லிஸ்டட் கம்பெனி அவுட்ஸ்டாண்டிங் இது வந்து அட்லீஸ்ட் half ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஷால் கம்பரைஸ் இண்டிபெண்டன்ட். லீவ் இட். No entity shall appoint a person continue the directorship of any person as non-executive who has attained age of இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். லிசன். நான் சொன்னேன் இல்லையா சார், எப்படி 100 வயசு ஒருத்தவங்க இருக்கிறவங்களுக்கு கூட இண்டிபெண்டன்ட் டாக்டரா இருக்கலாம்னா கிடையாது சார். தே ஹவ் கிவன் த ரெஸ்ட்ரிக்ஷன் 75 இயர்ஸ். இப்போ நீங்களே சொல்லுங்க, புக்கு பார்க்காதீங்க, ஸ்கிரீனை பார்த்து சொல்லுங்க சார். 75 இயர்ஸ் என்கிட்ட வந்து ஒரு பயங்கர எஃபிஷியண்டா ஒருத்தர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரத்தன் டாட்டா. சரிங்களா? அவருக்கு 75 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த கண்டிஷன்ஸ் படி நம்ம வந்து 75 இயர்ஸ் ஆனதுக்கு ரத்தன் டாட்டா சார் இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, இதுக்கப்புறம் நீங்க டேரக்டரா இருக்க முடியாது அப்படின்னா இஸ் இட் ஃபேர்? ரத்தன் டாட்டா இல்லாம கம்பெனி வில் நாட் ரன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இந்த 75 டைரக்டர்ஸ் மேக்ஸிமம் 75 தான் இருக்கணும்ன்ற கண்டிஷன் அப்ளிகபிள் நினைக்கிறீங்களா? வாட் தே கேன் டூ? ரிசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு புரிஞ்சு போச்சு சார். அவ்வளவுதான் சார் லாஜிக். புரிஞ்சா? இங்க எல்லாத்தையும் சொல்றாங்க இது பண்ணக்கூடாது, அப்படி பண்ணணும்னு நீங்க இதை பண்ணணும். அவ்வளவு. ஸோ என்டையர் கம்பெனில வந்து இது பண்ணக்கூடாது, அப்படி பண்ணணும்னா இதை பண்ணணும். ஸோ வித் திஸ் வி ஆர் த்ரூ வித் பேசிக்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஐ மீன் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் இது பேஸ் வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மீட்டிங் இஸ் கோயிங் டு எண்ட். கொஞ்சம் 4 பேருமா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 2 அப்படியே வந்து போயிடாதீங்க. someone send me the meet either Jipik or Sevanish. Yes madam, please. ரஷித் இருக்கீங்களா? எஸ்.
சார் லிங்க் ஜிபிக்கு அனுப்புறீங்களா? ஓகே, நான் இந்த மீட்டிங் என் பண்றேன்.